பவளமல்லிப்பூ. பவளமல்லி என்பது பாரிஜாதம் அல்லது நைட் ஜாஸ்மின் என்று அழைக்கப்படுகிறது. பவளமல்லி என்பது இனிமையான நறுமணத்தை கொண்ட ஒரு அழகான இரவு மலர். நள்ளிரவில் பூத்து விடியலுக்கு முன் உதிரும் மருத்துவ குணம் நிறைந்த மலர். இதனுடைய தோற்றம் பவளம் போன்ற சிவப்பு நிற காம்பும் வெண்மையான மெல்லிய இதழ்களையும் கொண்டது. பவளமல்லி செடியானது இந்து மதத்தில் ஒரு புனிதமான செடியாக கருதப்படுகிறது. இம்மரத்தின் 3 இலைகளின் தொகுப்பில் மும்மூர்த்திகள் மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன் மூவரும் உறைந்திருப்பதாக ஐதீகம். கிருஷ்ணர் மற்றும் லக்ஷ்மி தேவி வழிபாட்டிற்கு இந்த பூக்கள் உகந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு மத சடங்குகள் மற்றும் வழிபாடுகளில் இந்த பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பவளமல்லி செடியை வீட்டில் வளர்த்து வந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் என்பது நம்பிக்கை. பவளமல்லிப்பூ பார்ப்பதற்கு மிக அழகாகவும் நறுமணம் மிகுந்ததாகவும் இருக்கும். பவளமல்லிக்கு மற்றொரு பெயரும் உண்டு. இலக்கியத்தில் சேடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மரம் ஆவணி, புரட்டாசி மாதங்களில் பூத்து குலுங்கும். இறைவனின் பூஜைக்குரிய மலர்கள் அனைத்தும் செடிகளில் இருந்துதான் பறிக்கப்படும். பொதுவாக மண்ணில் உதிர்ந்து கிடக்கும் பூக்களை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இதற்கு பவளமல்லி விதிவிலக்காக உள்ளது. இது இரவில் பூத்து அதிகாலையில் உதிர்வதால் அப்படி உதிர்ந்த பவளமல்லி பூக்களை சேகரித்து தொடுத்து இறைவனுக்கு பயன்படுத்துவார்கள். பவளமல்லி சிறு மரமாக காணப்படும். இந்தியா முழுவதும் பரவலாக பவளமல்லியை பார்க்கலாம். 1500 அடி உயரம் வரையுள்ள இடங்களில் வளரக்கூடியது. சுமார் 15 அடி உயரம் வரை வளரும். தண்டு பாகம் 4 பட்டைகளை உடையது. இலைகள் சற்று நீண்டு முட்டை வடிவில் சொரசொரப்புடன் இருக்கும். இந்த மலர் திருமாலுக்கு உகந்த மலராகும். பவளமல்லி மரத்தில் பட்டு வீசும் காற்று மிகவும் தூய்மையானது, ஆரோக்கியமானது, நம் உடலுக்கு நன்மை தரக்கூடியது. இத்தகைய பயன்களை தரும் பவளமல்லி மரத்தை நம் வீட்டு தோட்டத்தில் வளர்த்து பயன்பெறுவோம்.